அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா, நம்ம போட்ட டெஸ்ட் கொஸ்டினுக்குரிய ஆன்சரை தான் பார்க்க போகிறோம். ஊவேசாவிற்குரிய சங்க இலக்கியங்களை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த சங்க இலக்கியங்களை அறிமுகப்படுத்தியவர் வந்து பார்த்திங்கன்னா சேலம் ராமசாமி முதலியார் தான் என்ன பண்ணியிருப்பார், அறிமுகப்படுத்தியிருப்பார். சரியா? ஸோ அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சேலம் ராமசாமி அப்படிங்கிறவர். இந்த சோமசுந்தர பாரதிங்கிறவர் வந்து இசை ஆசிரியர். அவருடைய இசை ஆசிரியர் பெயர் கேட்டாங்கன்னா சோமசுந்தர பாரதி. அவருடைய நண்பர் பேர் வந்து பார்த்திங்கன்னா தியாகராசர். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து முக்கியமான கொஸ்டின். அடுத்து ஊவேசாவை தமிழ் தாத்தா என அழைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஊவேசாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தாத்தான்னு அழைத்தவர் வந்து கல்கி. ரா கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் தான் என்ன பண்ணியிருப்பார், அழைத்திருப்பார். ஓகேவா? அடுத்து வந்து எந்த ஆண்டு ஊவேசாவிற்கு ஆங்கில அரசு இந்த மகோமகா பட்டத்தினை வழங்கியதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து 1906ஆம் ஆண்டு வழங்கியிருப்பாங்க. சரியா? அப்போ 1901 வந்து பார்த்திங்கன்னா நான்காம் தமிழ் சங்கம்னு சொல்லி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பரிதிமாற் கலைஞர் இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்குறதுக்கு பாடுபட்டிருப்பாங்க. அதில் ஒருத்தர் தான் யார் அப்படின்னா இந்த ஊவேசா. சரியா? நான்காம் தமிழ் சங்கத்தை உருவாக்குவதற்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தற்கால தமிழ் இலக்கியத்தின் பிரதிநிதி யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தற்காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாரதி, பண்டைய காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊவேசா. சரியா? பண்டைய காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊவேசா, அவ்வளோதான். அடுத்து புறப்பொருள் வெண்பா மாலையை எந்த ஆண்டு ஊவேசாவால் பதிப்பிக்கப்பட்டது? இந்த புறப்பொருள் வெண்பா மாலை வந்து 1895ஆம் ஆண்டு இதாக்கியிருப்பாங்க. அப்போ 1887ங்கிறத வந்து பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணி அப்படிங்கிற நூலை வந்து இப்போ காப்பியத்தை வந்து என்ன பண்ணியிருப்பார், பதிப்பித்திருப்பார். அப்போ 1894 வந்து பார்த்திங்கன்னா புறநானூறு. இந்த வருஷத்தை நம்ம 4ல் முடியுதுங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 1903ங்கிறது ஐங்குறு நூறு. ஓகே. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக எந்த ஆண்டை வந்து நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா அவருடைய ஊவேசாவினுடைய பிறந்த தினமான பிப்ரவரி 19ஆம் தினத்தை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். அப்போ அவருடைய பிறந்த ஆண்டு 1855. அடுத்து யார் காப்பார் என தமிழனை ஏங்கிய பொழுது நான் காப்பேன் என்று யார் கூறினார் அப்படின்னா ஊவேசா தான் என்ன பண்ணியிருப்பார், கூறியிருப்பார். இது ஒரு முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்குற கொஸ்டினும் கூட. அடுத்து ஊவேசாவிற்கு நடுவண் அரசு எந்த ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டது? 2006ஆம் ஆண்டு வெளியிட்டிருப்பாங்க. சரியா? ஊவேசா பதிப்பித்த நூல்களின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 87 நூல்களை வந்து என்ன பண்ணியிருப்பார், பதிப்பித்து வெளியிட்டிருப்பார். அடுத்து குறிஞ்சிப்பாட்டில் கபிலர் மொத்தம் 99 பூக்களை வந்து என்ன பண்ணியிருப்பார், கண்டுபிடிச்சிருப்பார். அதில் 3 பூக்களை வந்து பார்த்திங்கன்னா ஊவேசா வந்து என்ன பண்ணியிருப்பார், கண்டுபிடிச்சிருப்பார். அதோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தேமா, அடுத்து வந்து மணிச்சிகை, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உந்துள் அப்படின்னு சொல்லி 3 பூக்களினுடைய இதை வந்து என்ன பண்ணியிருப்பார், ஊவேசா வந்து கண்டுபிடித்திருப்பார். சரியா? ஸோ இது வந்து அவுட் ஆஃப் சோர்ஸு, இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அந்த 3 பூக்கள் பேர் வந்து தேமா, மணிச்சிகை, உந்துள் அப்படின்னு சொல்லி. அடுத்து ஊவேசாவால் கடைசியாக பதிப்பிக்கப்பட்ட காப்பியம் வந்து பார்த்திங்கன்னா பெருங்கதை. அதாவது சீவக சிந்தாமணிங்கிறது வந்து முதல் காப்பியம். சரியா? அவர் எழுதின முதல் நூலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொலு மண்டபம். சரியா? அதாவது வேணுலிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, கொலு மண்டபம். ஓகே, சரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புலமை பெருங்கடல் என பின்வரில் யார் அழைக்கப்படுவா அப்படின்னா வெங்கட ரத்தினம் தான். அதாவது வெங்கட ரத்னங்கிறது வந்து அவருடைய இயற்பெயர். ஓகே, அவருடைய இயற்பெயர். இந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தான் அவருக்கு வந்து சாமிநாதன் அப்படின்னு சொல்லி பேரை வந்து என்ன பண்ணியிருப்பார், வச்சிருப்பார். அதன் பேரில் தான் அவரை வந்து ஊவேசா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அழைப்பாங்க. அதாவது உத்தமதானபுரம் வெங்கட சுப்பு மகனார் தான் யாருன்னா சாமிநாதன். அதை சுருக்கி தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஊவேசான்னு சொல்லி அழைப்பாங்க. சரியா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஊவேசாவை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார் அப்படின்னா ஜியு போப்பும் சுழியல் வின்சோன் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி தான், 1 மற்றும் 4 தான்.
இந்த பெரியவரின் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று ஆவல் வருகிறது என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் அது காந்தி தான் அப்படி சொல்லியிருப்பார். 1937ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கிய மன்றம்னு சொல்லி ஒன்று நடந்திருக்கும். சரியா? ஸோ அதில் பார்த்திங்கன்னா தலைமை காந்தியாக இருந்திருப்பார். வரவேற்பு குழு தலைவர் பார்த்திங்கன்னா யார் அப்படின்னா உவேசா. இவர் யார்? வரவேற்பு குழு தலைவராக இவர் என்ன பண்ணியிருப்பார்? இருந்திருப்பார். இவருடைய உரையை கேட்டதுக்கு அப்புறம்தான் காந்தி இவருடைய அடிநிலையிலேருந்து நம்ம தமிழ் கற்க வேண்டும் அப்படிங்கிற எனக்கு ஆசை வருதுன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பார்? சொல்லியிருப்பார். சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கேள்வி பார்க்குறோம் அப்படின்னா, உவேசா தனது வாழ்க்கை வரலாற்றை டேஸ் என்னும் பெயரில் எழுதினார் அப்படின்னா, அதாவது ஆனந்த விகடங்கிற ஒரு நாளிதழில் என்ன பண்ணியிருப்பார்? என் சரிதம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பார்? எழுதியிருப்பார். சரியா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் என் வாழ்க்கை போர் அப்படிங்கிறத எழுதினது யாருன்னா இலக்குவானார் அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் நம்ம இவரை படிப்போம். இலக்குவனார்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அடுத்து எனது நாடக வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டி.கே. சண்முகம். இதெல்லாம் கேட்கலாம், அதனால் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும். சுயசரிதைங்கிறது வஉசி. இவர் எழுதினது என் சரிதம் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அடுத்து தமிழ்தாய் நெருப்பினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்படுகின்றன என்று உவேசா யாருடைய நாட்குறிப்பை கூறுகிறார் அப்படின்னா ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்பை தான் என்ன பண்ணியிருப்பார்? சொல்லியிருப்பார். சரியா? உவேசா பதிப்பித்த நூல்களை காலவரிசைப்படுத்துக. இதில் பார்த்திங்கன்னா முதல்ல சிலப்பதிகாரம் 1892. சரியா? அடுத்து மணிமேகலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1898. ஐங்குறு நூறு பார்த்திங்கன்னா 1903. தமிழ் விடு தூது பார்த்திங்கன்னா 1930. ஓகே. அப்போ இதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா 4, 3, 2, 1. அடுத்து குடந்தை நகர் கலைஞர் என உவேசாவை பாராட்டியவர் யார் அப்படின்னா பாரதி தான் இதனுடைய சரியான ஆன்சர். அடுத்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் எங்கு அரும்பணியாற்றிய போது காலத்தில் உவேசாவுக்கு ஆசிரியராக இருந்தார் அப்படின்னா அவர் பார்த்திங்கன்னா திருவாடுதுறை ஆணுதினத்தில் பார்த்திங்கன்னா வித்துவானாக இருக்கும்போது மீனாட்சி சுந்தரனார்கிட்ட உவேசா என்ன பண்ணியிருப்பார்? படிச்சிருப்பார். ஓகேவா? அடுத்த கேள்வி உவேசா அவர்களின் ஆரம்பகால மற்றும் தமிழ் ஆர்வம் உண்டாகும்படி கற்பித்த ஆசிரியர் யார் அப்படின்னா சடகோபர். இவர் தான். ஓகே. சடகோபருங்கிறது தான் ஆரம்பகால ஆசிரியர் சடகோபர். தமிழ் ஆர்வம் உண்டாகும்படி கற்பித்த ஆசிரியரும் யார் அப்படின்னா சடகோபர் தான். ஓகே. சரி, நாளைக்கு பார்த்திங்கன்னா தோப்போமியை பற்றி நம்ம பார்க்கலாம்.